ஆன்மீக சொந்தங்களுக்கு எனது ஆத்மார்த்தமான வணக்கம். இந்த காலத்து இளைஞர்களை பாருங்களேன். சில பேர் ரொம்ப நாகரீகமற்ற செயல்களுக்குள்ளே இறங்கிறாங்க. ஆனால் சில இளைஞர்களை பார்த்திங்கன்னா, நம்மெல்லாம் என்ன பக்தி செலுத்தணும், நம்மெல்லாம் என்ன தியானம் பண்ணோம், நம்மெல்லாம் என்ன கடவுளை புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்ற அளவுக்கு வியக்கத்தக்க அளவில் அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக எண்ணம் மேலோங்கி இருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பாக அந்த இளைஞர்கள் இந்த உலகத்தை திருத்தி நல்ல நிலைக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்மளால் நம்ப முடியுது. சாதக பறவைன்னு ஒரு பறவை இருக்குங்க. அது மழை நீரை தான் இருந்துமா. என்னதான் நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுனாலும் அந்த தண்ணியை அது குடிக்காதான். மழை தண்ணியை மட்டும்தான் குடிக்குமா. அதுபோல் அந்த இளைஞர்களுக்குள்ளும் அந்த தெய்வீக ஒளி, அந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற துடிப்பு, அந்த தெய்வத்தை மட்டுமே உணர வேண்டும் என்ற ஒரு ஆவேசம் அவர்களுக்குள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். இது எப்படி கிடைக்கும்? ஒருவேளை அவங்களுடைய முற்பிறவி பயனாக இருக்குமோ? அல்லது அந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய பெற்றோர் சிறு வயதிலிருந்தே அந்த தெய்வத்தை உணர வேண்டும் என்ற எண்ணத்தை ஊட்டி இருப்பாங்களோ? நம்மளுக்கு தான் அதிக வயதானதுக்கு அப்புறம்தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது, நம்ம குழந்தைகளுக்கு சிறு வயதிலே ஊட்டிடுவோம் அப்படின்னு நினச்சி ஊட்டியிருப்பாங்களோ? நிஜமாகவே இது ஆச்சரியந்தாங்க. அதில் உங்கள் குழந்தைகளும் இருக்கா? நன்றி அன்பர்களே. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.